உடலை பற்றிய யோக விஞ்ஞானம், உடலிலே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களை பற்றி சரீர தத்துவம் 96 நிகழ்வுகளை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்னேயம் என்று சொல்லக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள் இந்த தேகத்திலும், அதற்கு அடுத்ததாக சகஸ்ரதலம் என்று ஒரு நிலை. இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய பருவுடல், நுண்ணுடலில் இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்னேயம். இந்த 6 ஆதார சக்கரங்களை மையமாக கொண்டுதான் குண்டலினி சக்தி ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து சுழுமுனையிலே இணைந்து அங்கே ஒரு பிரகாசமான பேரொளியாகி இறைவனாக பரம்பொருளாக காட்சி கொடுக்கக்கூடிய நிலையில சகஸ்ர தலத்திலே 1000 இதழ் கொண்ட தாமரைகள் விரிந்து அங்கே ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம் காண முடியும் என்கிறது யோக விஞ்ஞானம். அதற்கு அடிப்படை இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்னேயம் என்று சொல்லக்கூடிய 6 ஆதார சக்கரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6 ஆதார சக்கரங்களுக்கும் அதிதேவன் அதிதேவதை இருக்கிறார்கள். அவர்களை வணங்கி பிறகுதான் நாம் ஒவ்வொரு சக்கரமாக கடக்க முடியும். அந்த 6 ஆதார சக்கரங்களுடைய இறைவனை நாம் வணங்கி இந்த சக்கரங்களை கடந்து செல்வதற்கும், யோக தத்துவம் எனக்கு தெரியாது, நான் அறியாத நிலையில் இருக்கின்றேன், எனக்கு அந்த அறிவியலை கொடுத்து இந்த ஆதார சக்கரங்களை எல்லாம் கடந்து செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கக்கூடிய நேரத்திலே அதற்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்குவார். இந்த 6 ஆதார சக்கரங்களை மூலாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய அதிதேவன் கணபதியும் வல்லபையும், சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய அதிதேவன் பிரம்மாவும் சரஸ்வதியும், மணிப்பூரக சக்கரத்தினுடைய அதிதேவன் திருமாலும் தாய் மகாலட்சுமியும், அநாகத சக்கரத்தினுடைய அதிதேவன் சிவனும் பார்வதியும், விசுத்தி சக்கரத்தினுடைய அதிதேவன் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும், ஆக்னேய சக்கரத்தினுடைய அதிதேவன் சதாசிவன் மனோன்மணி என்று சொல்லக்கூடிய நிலை, சகஸ்ரதலம் பரமான்மா என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. ஆக இந்த 6 ஆதார சக்கரங்களுக்கும் அதிதேவன் இருக்கிறார்கள், தேவதைகள் இருக்கிறார்கள், கடவுள் நிலை இருக்கிறது. அவர்களை பிரார்த்தனை செய்து பிறகுதான் ஒவ்வொரு நிலைகளாக கடந்து செல்ல முடியும் என்கின்ற யோக விஞ்ஞானத்தை ஞானியர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து இருக்கிறார்கள்.